வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இதை பார்த்துருப்பீங்க, என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்டபிள் ஏசி இருக்குது. நமக்கு 3 ஃபேஸ் டக்டபிள் ஏசி, இதிலே சிங்கிள் ஃபேஸு 3 ஃபேஸு எல்லா டக்டபிள் ஏசி இருக்குது. டக்டபிள் ஏசியோட அந்த போர்டு, அதாவது பிசிபி போர்டு, ஸ்கேனர் போர்டுன்னு சொல்லுவோம். ஸ்கேனர் போர்டு இல்லை ரிமோட் கண்ட்ரோல் போர்டுன்னு சொல்லுவோம். அந்த கண்ட்ரோல் போர்டு வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. அதை எப்படி ரிப்பேர் பண்ணுறது, அது எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ போயிட்டு நம்ம என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த போர்டு, கேரியர் டக்டபிள் ஏசியோட ஸ்கேனர் போர்டு. இது வந்து சென்சாரு. இங்கே பாருங்கள், காயில் சென்சார் ஒன்று, ரூம் சென்சார் ஒன்று இருக்குது. இது வந்து அதோட ரிமோட்டு, ஒயர்டு ரிமோட்டு, ஒயர்லெஸ் இல்லை, ஒயர்டு ரிமோட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒயர்டு ரிமோட்டு. டக்டபிளில் மோஸ்ட்லி ஒயர்டு ரிமோட்டு தான் இருக்கும். ஒயர்லெஸ் ரிமோட்டும் சில மாடல்ஸில் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயர்டு ரிமோட்டு. ஆன் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா அதோட ஜாக்கு. இது பார்த்திங்கன்னா இதான் வந்து அந்த நம்ம கனெக்டரோட இது ஃபேஸு, நியூட்ரலு. அடுத்து வந்து ரெண்டு வந்து நியூட்ரலு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. சென்டர் வந்து டம்மி. இந்த சைடு 3 வந்து ஹை, லோ, மீடியம் ஃபேனோட ஸ்பீடு. நியூட்ரல் வந்து 2 லைனில் வந்து ஒன்று ஃபேனுக்கு போய்டும், ஒன்று வந்து நம்ம நார்மல் மெயின் நியூட்ரலு, ஒன்று வந்து லைனு, ஒன்று கம்ப்ரஸரோட அவுட்புட்டு. அதுதான் இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள். அது ஒயரிங்க அதை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், சப்ளை கொடுத்தாச்சு. சப்ளை கொடுத்து சுத்தமாக டோட்டலாக ஆன் ஆகலை. இங்கே பாருங்கள், சப்ளை இன்புட் ஆகுது. பட் ஆனால் போர்டு வந்து சுத்தமாகவே ஆன் ஆகலை. என்ன ப்ராப்ளம் தெரியல, ஆனால் சப்ளை இன்புட் ஆகுது. உள்ளே பிரித்து பார்த்தா தான் தெரியும் நமக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த ஸ்கேனர் போர்டை. சப்ளை இன்புட் சப்ளையில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கலாம். இங்கே பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், பின்னாடி ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை கழட்டினீங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும். இங்கே பாருங்கள், வரிசையாக ரிலே வச்சுருக்காங்க பாருங்கள். ஒன்று வந்து கம்ப்ரஸருக்கு, மற்ற 3 வந்து ஃபேன்ஸுக்கு. இது வந்து கண்ட்ரோல் ஐசி ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு ரெக்டிஃபையர் ஐசி வச்சுருக்காங்க, வோல்டேஜுக்காக, வோல்டேஜை ட்ராப் பண்ணுறதுக்காக. ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளைக்காக. இங்கே பாருங்கள், அந்த ஒயர் கட் ஆகிருக்கு. இது எதோட ஒயர்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மரோட ஒயரு. அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஒயர் வந்து கட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், டிஎக்ஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்கள். கட்டாயம் எங்கே இருக்குன்னு தெரியலன்னு பார்த்து நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டிஎக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மரோட இன்னொரு ஒயரும் டிஎக்ஸுங்கிற இன்னொரு இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இதுவும் அங்கே தான் வரும். டிஎக்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இப்போ வந்து அந்த இடத்துல தான் நம்ம இப்போ சால்டரிங் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம். இது ரிலே பார்த்தீங்கன்னா 4 ரிலே போட்டிருக்காங்க. 3 வந்து ஹை ஸ்பீடுக்கு, 1 வந்து கம்ப்ரஸர் அவுட்புட்டுக்கு. இங்கே பாருங்கள், இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. இதோட மெயின் கண்ட்ரோல், அதாவது ப்ரோக்ராமபிள் மைக்ரோ கண்ட்ரோல் போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போர்டில் தான் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போர்டில் தான் இருக்கும். நான் இந்த தடவை டிஸ்பிளே போர்டு ஓப்பன் பண்ணல, ஏன்னா ஒர்க்கிங்கில் இருக்கிறதுனால டிஸ்பிளே போர்டு ஓப்பன் பண்ணல. மறுபடியும் வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் உங்களுக்கு கண்டிப்பாக அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், கம்ப்ரஸருக்கு இன்னும் அவுட்புட் வரல. மற்றபடி வந்து ஃபேன் ஸ்பீடுக்கெல்லாம் அவுட்புட் வந்துருச்சு. டிஸ்பிளே ஆன் ஆகிடுச்சு. கூல் மோடில் இருக்குது, ஹையில் இருக்குது ஃபேன் ஸ்பீடு. இப்போ ஹை ஸ்பீடில் வந்து இது வருது. மற்ற எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. வோல்டேஜ்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். செக் பண்ணி காட்டணும் பாருங்கள். வோல்டேஜ் செக் பண்ணி காட்டுறேன். டிசி மோடில் வச்சுருக்கேன். மீட்டர் வந்து டிசி மோடில் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த ரெக்டிஃபையர் ஐசியில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் நமக்கு வந்து 12 வோல்ட்டு, அப்புறம் வந்து 5 வோல்ட்டு வரும். 5 வோல்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலுக்கு, 12 வோல்ட் ரிலேக்கு பாருங்கள் 14.6 வோல்ட் வருது. 14.6 ரெடியூஸ் பண்ணி 5 வோல்ட் வந்து மைக்ரோ கண்ட்ரோலுக்கு எடுத்துருக்காங்க. டேரெக்டாக இது வந்து அந்த ஒயர் வழியாக வந்து கண்ட்ரோல் ஒயர் வந்து டேரெக்டாக அந்த டிஸ்பிளே போர்டுக்கு வந்துடும். டிஸ்பிளே போர்டில் என்ன டோட்டலாக என்ன ஆன் ஆகணும், ஆஃப் ஆகணும்னு கண்ட்ரோல் வரும். எல்லாமே மைக்ரோ கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமபிள் மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து டிஸ்பிளே போர்டில் தான் இருக்கும் இந்த மாடலில். இது வந்து அவுட்டோர் போர்டு பார்த்தீங்கன்னா இது சும்மா வந்து ஒரு பவர் போர்டு தான். இது கனெக்டர் போர்டு தான். சப்ளை ப்ளஸ் வந்து அந்த ரிலே ஆப்ரேட்டிங் பண்ணுற ஐசி இருக்குது பாருங்கள். ULN 2003 ஐசி போட்டிருப்பாங்க அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக. இதில் ஒயரிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே இருக்கும். இதை வச்சே நீங்கள் ஒயரிங் கொடுத்துடலாம். பாருங்கள், கம்ப்ரஸருக்கு அவுட்புட் வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அவுட்புட் கட் ஆகிடுச்சு பாருங்கள். அவுட்புட் வந்துடுச்சு கம்ப்ரஸருக்கு கரெக்டாக. அதனால் இப்போ ஆஃப் பண்ணதுனால சுத்தமாக டோட்டலாக எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.